இவன் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறான்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். அப்பா எனக்கு ஒண்ணு இல்லடா. அப்பாவுக்கு மைல்டா அட்டாக் மாதிரி வந்திருக்காமா. நீ பாட்டுன்னு கண்ட நேரத்துல வர. நான் ஏதோ பண்றேன், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? நைட்டு சாப்பிட்டது சரிக்கலன்னு நினைக்கிறேன். நான் உன்னை உண்மையா தான் லவ் பண்ணேன். நீ செத்துரு. என்ன ஷெனாஸ், நம்ம மேரேஜ் டேட் இன்னும் சொல்ல? இன்னும் 3 months இதெல்லாம் நீங்க பொறுத்துதான் ஆகணும். இப்போ என்ன சொல்ல வர? சிச்சுவேஷன் நம்ம கையை மீறி போயிட்டு இருக்கு மர்லின். ஏய் மர்லின், என்னாச்சு மர்லின்? மர்லின், ஏய் கண்ணு தொட மர்லின். என்னம்மா சொல்ற? மெர்லினுக்கு என்னாச்சு? என்னுடைய மொத்த நம்பிக்கையை குழி தோண்டி புதைச்சிட்டாளே. பேஷண்ட்டுக்கு இப்போ பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. 1 or 2 hours அவங்களே சரியாயிடுவாங்க. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அம்மா ஷெனாஸ், கொஞ்சம் வெளியே வாமா. சொல்லுங்கப்பா. என்னமா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நேத்து வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருந்தா, வீடியோ கால்லாம் பண்ணா. என்னால யோசிக்கவே முடியலமா. இல்லப்பா, அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டா. உங்களுக்கே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு இந்த பிரச்சனையை உங்ககிட்ட இப்போ சொல்ல முடியாதுன்னு சொன்னான். எப்படிமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணா அவ? அதுவும் இவ்வளவு நாள் எங்ககிட்டயே மறைச்சிருக்கா. உன்னையும் என் பொண்ணு மாதிரி தானமா பார்த்தேன். நீ இருக்க, நீ பார்த்துக்குவேன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவா. இந்த அப்பா கிட்ட சொல்லணும்னு உனக்கும் தோணல. ஏன் தப்புதான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு நிறைய வாட்டி தோணும். ஆனால் அவங்க ஹெல்த் இப்படி இருக்குன்னு மெர்லின் என்கிட்ட அடிக்கடி சொல்லும்போது என்னாலையும் சொல்ல முடியாமல் போச்சு. சரி விடுமா, பெத்த புள்ளையா போச்சு, புலம்பி என்ன ஆக போகுது? யாருமா அந்த பையன்? என்ன பண்றான்? அவன் பேரு சதீஷ். அவனும் மெர்லினும் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருந்தாங்கப்பா. மெர்லின் கண்ணை முழிச்சிட்டா. என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்கடி? அதுவும் எங்க கிட்ட சொல்லாம இவ்வளவு மறைச்சிருக்க. ஷனாஸ் மட்டும் எங்களுக்கு ஃபோன் பண்ணலனா அப்ப கூட நீ சொல்லிருக்க மாட்டல. எனக்கு வர கோவத்துக்கு இது மட்டும் வீடா இருந்துச்சுன்னா நடக்கிறதே வேற. அப்பா, நீங்க என்ன வெறுத்திருப்பீங்கல்ல. நான் பண்ண தப்பு நியாயப்படுத்த விரும்பல. நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் உடைச்சிட்டப்பா. நம்ம ஊர்ல நான் இந்த மாதிரி இருக்கிறது தெரிஞ்சா பக்கத்து வீடு சொந்தக்காரங்கன்னு எல்லாருக்கும் நீங்க பதில் சொல்லணும்லப்பா. இதெல்லாம் எனக்கு நல்லா புரியுதுப்பா. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான்ப்பா. இது நானா தேடிக்கிட்டது. நீ பண்ணது பெரிய தப்பு, அதுக்கு என்னைக்குமே மன்னிப்பு கிடையாது. ஆனா நான் என் பொண்ணு மேல வச்சிருக்கிற பாசம் அதை விட பெருசு. அதுக்கு முன்னாடி என் கோபம் ஒண்ணுமே இல்லை. என்கிட்ட உனக்கு எல்லா உரிமையும் தானே கொடுத்தேன். தப்பே பண்ணியிருந்தாலும் இந்த அப்பாட்ட வந்து சொல்லணும்னு உனக்கு தோணல. உன்னை தூக்கி போட்டு போயிடுன்னு நினைச்சிட்டல. நீ என் பொண்ணு வா.
அம்மா அப்பா ஏம்மா வீட்டுக்கு வரல? நம்மள மட்டும் கிளம்ப சொல்லிட்டாரு. அவருக்கு ஏதோ வேலை இருக்கு, ஏதோ ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு போனாரு. அவர் வருவார், நீ வா. இங்கே அவருக்கு யாரு ஃப்ரெண்ட் இருக்கா? ஏம்மா செல்ல பார்த்துட்டு இருக்கதா படிக்கலாம்ல? அம்மா ஒரு 5 மினிட்ஸ்மா. சார் சார் அப்பா யாரோ கூப்பிடுறாங்க. சார் ஆமாங்க, யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு, என்னன்னு பாருங்க. சொல்லுங்க. வணக்கம் சார், இது சதீஷ் தம்பி வீடு தானே? ஆமா, நீங்க? நான் சரி, முதல்ல உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. சொல்லுங்க, சதீஷ் ஏன் கேக்குறீங்க? நான் மெர்லினோட அப்பா. மெர்லினா யாருங்க? சதீஷ் தம்பி இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அவன் வெளில போயிருக்கான், ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் விழுப்புரத்துல இருந்து வரேன். என் பொண்ணு இங்கே தான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட வீடு எடுத்து தங்கி வேலைக்கு போயிட்டு இருக்கா. சரிங்க, விஷயத்த சொல்லுங்க. என் பொண்ணும் உங்க பையனும் 1 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1 வருஷமா உங்க பொண்ணு எங்க பையன் லவ் பண்றாங்களா? இத பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. நான் விசாரிச்சுட்டு தாங்க இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். சரிங்க, அவங்க லவ் பண்றாங்கன்னா 2 பேரும் கூடி பேசி வீட்ல வந்து சொல்ல போறாங்க. அதுக்குள்ள நாம ஏன் அதை பத்தி பேசணும்? அதானே, நம்மள கேட்டா லவ் பண்ணாங்க. எதா இருந்தாலும் உங்க பொண்ணு கிட்ட சொல்லி என் பையன் கிட்ட பேச சொல்லுங்க. அது இல்லாம இப்ப அவனுக்கு நாங்க கல்யாணம் பண்ற மாதிரி இல்ல. அவன் தங்கச்சி இருக்கா, காலேஜ் முடிக்க போறா. அவனுக்கு அடுத்து அண்ணன் ஒருத்தன் இருக்கான். இத பத்தியெல்லாம் யோசிக்கிறதுக்கே 4-5 வருஷம் ஆகும். என் பொண்ணு இப்போ 6 மாசம் முழுகாம இருக்கா. என்னங்க சொல்றீங்க? உங்க பொண்ணு மாசமா இருக்காளா? ஏங்க என்னங்க இவரு ஏதோ பேசிட்டு இருக்காரு? ஏங்க உங்க பொண்ணு 6 மாசமா இருக்கானா? இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? உங்க பொண்ணு ஒழுங்கா விசாரிச்சிங்களா? இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்க பையனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்க வந்தேன். ஏங்க அவர் யார் என்னன்னே தெரியல, அவர் பொண்ணு மாசமா இருக்குது, அதுக்கு உங்க பையன் தான் காரணம், கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வந்து கேக்குறாரு. அவரை நீங்கமானு உட்கார வச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. ஏங்க, எதுவா இருந்தாலும் அவன் வந்தது கேட்டுட்டு சொல்றேன். நீங்க கிளம்புங்க, நீங்க முதல்ல கிளம்புங்க. ஐயா ஐயா, என் பொண்ணு இத்தனை மாசமா என்கிட்ட கூட சொல்லாம தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. நீங்க தான் எப்படியாச்சும் இதுக்கு ஒரு வழி பண்ணணும். ஏங்க நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு மாதிரி தானே உங்க பொண்ணும், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. அம்மா அம்மா, நீயாச்சும் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவா. இந்த மாதிரி உனக்கு நடந்துருந்தா உங்க வீட்டுல விட்டுருப்பாங்களா? அம்மா உன் காலோட விழுறமா? அங்கிள் ஏன் இப்படி பண்றீங்க? யாச்சும் கொஞ்சம் சொல்லுவா. இந்த பாருங்க, நீங்க இப்ப இங்க இருந்து போல தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்தாங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க இங்க வரவே முடியாது. சொல்லிட்டேன், போங்க இங்க இருந்து. நான் போயிடுறேம்மா. நான் என்ன பண்றதுன்னே தெரியல, அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன். நான் பண்றது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஒரு அப்பாவா நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க உங்க பையன்கிட்ட பேசுங்க, பேசிட்டு நல்ல முடிவா சொல்லுங்க. நான் வரமா, நான் வரேங்க. என்ன மன்னிச்சிருங்க. மாத்திரை எல்லாம் போட்டியா? அப்பா மதியம் எங்கப்பா போனீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து? அதுவாமா, இங்க ஒரு ஃப்ரெண்டு, அதான் பார்த்துட்டு வரலான்னு போனேன். இங்க யாருப்பா உங்களுக்கு ஃப்ரெண்டு? புதுசா சொல்றீங்க. சதீஷ் வீட்டுக்கு எதா போனீங்களா? ஆமா, அங்கதான் போனாங்க. இப்ப என்ன அதுக்கு? அங்க எதுக்குப்பா போனீங்க? என்னம்மா பேசுற நீ? இது என்ன விளையாட்டு விஷயமா? சண்டை போட்டுட்டு பிள்ளைய தனியா வளர்க்கறதெல்லாம்? அப்பா உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு சரியா தெரியாதுப்பா. செனஸ் எல்லாம் சொன்னாம்மா. என்னதான் பிரச்சனையா இருக்கட்டுமே, அதுக்காக எப்படியே விட்டுற முடியுமா? உனக்குன்னு ஒரு துணை வேணுமா? அப்பதான் எங்களுக்கு நிம்மதி. அங்க என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும்ப்பா.
உங்களை நான் கேட்கவும் மாட்டேன். உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியுது. ஆனால் ஏன்பா எனக்காக நீங்கள் அங்கே போய் கஷ்டப்படணும்? இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைம்மா. நீ சந்தோஷமா இருந்தாதான் நாங்க சந்தோஷமா இருக்க முடியும். உன்னை இப்படி பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்குமா? அழுதுகிட்டு எப்பவும் சோகமா வயிற்றுலையும் மனசுலையும் இவ்வளோ பாரத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ நாள் என் கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா? நான் சந்தோஷமாக இருக்கணும் தானே நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்க. ஆமாம்மா. அப்போ இதுக்கப்புறம் அங்கே போகாதீங்கப்பா. என்கிட்ட சொல்லாமல் இது சம்மந்தமாக எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லுங்கப்பா. சரிம்மா, உங்ககிட்ட சொல்லாம எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு நீங்கள் என் கூட இருக்கிறது தான்ப்பா சந்தோஷமே. நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். மர்லின், நம்ம ஊருக்கே போயிடலாமா? ஏம்மா? உனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு உன்னை பார்த்துக்கணுன்னா இங்கேருந்து சரியாக வராதுமா. என்னதான் இந்த ஊரில் இவ்வளோ வசதி இருந்தாலும் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வராதில்ல. பக்கத்தில் ஒரு அவசரத்துக்கு கூட எதுவும் கேட்டுக்க முடியறதில்ல. நம்ம ஊருக்கே போயிடலாமா? அம்மா, எனக்கு இன்னும் மாதம் இருக்குமா. நான் பார்த்துப்பேன். நீங்கள் வேணா போயிட்டு வாங்க. அப்புறம் ஷெனாஸ் தனியாக இருப்பா. உங்கள் அப்பாவை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா மாலின்? அங்கே அவருக்கு எவ்வளோ வேலை இருக்கும். உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு நாங்கள் எப்படி நிம்மதியாக ஊருக்கு போவோம்னு நீ நினைக்கிற? அபிராமி, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. நீ இங்க சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக தாமா உன்னை இங்க அனுப்பி வச்சுட்டு அங்க நாங்க தனியா உக்காந்துட்டு இருந்தோம். உனக்கு அங்க வர வேண்டாம்னா சரி, நாங்க இங்கே இருந்துடுறோம். என் வேலையை கூட வேற யாராவது செய்ய சொல்லிடுறேன். ஐயோ அப்பா. சரி போலாம்ப்பா. டேய் நில்டா, எங்க போயிட்டு வர இந்த நேரத்துல? நான் எங்கே போயிட்டு வந்தா உங்களுக்கு என்ன புதுசாக கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? இதுக்கப்புறம் கேட்பேன்டா. ஏன்னா நீ பண்ணி வச்சுக்கிற வேலை அப்படி. நான் வீட்டுக்கு வந்தாலே ஏதாவது பிரச்சனை பண்ணணுன்னே இருப்பீங்களா? எங்களுக்கு வேற வேலை இல்லை பாரு. உங்ககிட்ட பிரச்சனை பண்ண. மெர்லின் யார்டா? ஏன் எதுக்கு கேட்குறீங்க? ஏன்னா அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போனார். என்ன சொல்கிறீங்க? அவங்க அப்பா எதுக்கு வீட்டுக்கு வந்தார்? நீ பண்ணியிருக்கிற வேலைக்கு அந்த மனுஷன் வந்து சொன்னதை கேட்டு நாங்கள் அப்படியே ஆடி போய் உட்காந்துருக்கோம். இவங்கிட்ட என்னடி பேசிட்டு இருக்க ராஸ்கல்? இவன் பொறுக்கித்தனமா சுத்திட்டு இருக்கும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வந்து நிப்பான்னு. சி, என் புள்ளன்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்குடா. ஏய், அங்க எங்கடா போற? வெளியே போடா. என்ன ஏதுன்னு கூட என்கிட்ட கேட்கல. எவளுக்காக என்ன வெளியே போன்னு சொல்லிட்டீங்களா? இதுக்கப்புறம் என்ன தேடாதீங்க. என்னங்க? டேய் டேய், என்னங்க போறாங்க? விடுறி போட்டோம். ஷனாஸ், இங்கே வாம்மா. ம், சொல்லுங்கம்மா. நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம்மா. சரிங்கம்மா. மர்லினையும் கூட்டிகிட்டு போகிறோம். ஓ, அவள் வரேன்னு சொல்லிட்டாளா? நைட்டு பேசணும். அவள் வரேன்னு தான் சொல்லியிருக்கா. அதான் கிளம்புறோம். சரிங்கம்மா. அம்மா, இந்த கபோர்ல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கட்டுமா?
சரிப்பா. மாலின், இதெல்லாம் உன்னோட தானே? ஆமாம்மா. அபிராமி, அதெல்லாம் அந்த பேக்ல வச்சுட்டு அந்த பேக் எடுத்துட்டு வந்துரு. இதுல இடம் பத்தாது போல. சரிங்க. அபிராமி, இதோ வரேங்க. ஷனாஸ், சரிம்மா, அப்போ நாங்கள் வரோம். சரிங்கம்மா. நான் கிளம்புறோமா? உடம்ப பார்த்துக்கோ. லீவ் கிடைச்சா ஊருக்கு வா. சரிங்கப்பா. நாங்கள் இங்கே இருந்தால் எப்படி பார்த்துப்போமோ அப்படி நீ மாதிரி என்னை பார்த்துக்கிட்டேன். ரொம்ப நன்றிம்மா. ஐயோ அம்மா, என்னையும் உங்கள் பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டு ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? என்னை இப்படிலாம் பேசி கஷ்டப்படுத்தாதீங்க. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. மெர்லின், பார்த்து வாமா. அப்பா, நீங்க போய் ஆட்டோல இருங்க. 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரிம்மா. எனக்கு உன்னை விட்டு போகவே மனசு இல்லை ஷனாஸ். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டை கிடைக்க போன ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் பண்ண தெரியல. நான் பண்ண எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தேன். ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் என்னால் பார்க்க முடியாது. ஒரு அம்மா மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இதுக்குள்ள நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. ஆனா ஒண்ணு, உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். என்ன இப்படிலாம் நீ பேசுற? நான் அப்படிலாம் ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணிடல. எனக்கு இப்படி ஒண்ணுதான் நீ என் பக்கத்துல இருந்து பார்த்துருக்க மாட்டியா? எனக்கு தெரியல ஷனாஸ். சரி, வெயிட் பண்றாங்க, நீ பார்த்து போயிட்டு வா. திரும்பி வருவான்னு தெரியல. ஆனா நீ வரணும். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணது சொல்றேன். நீ என் பக்கத்துல தான் இருக்கணும். இவனா இவெல்லாம்னு தெரியல. ஆனா நீ தான் முதல்ல வாங்கணும். நான் உன் பக்கத்துல தான் இருப்பேன். நீ போயிட்டு வா, உடம்ப பார்த்துக்கோ.